இன்னைக்கு நம்ம எக்ஸலோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். சம், ஆவரேஜ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இது தவிர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸலை இன்னும் நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இப்போ இது போல் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டா மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈக்குவல் டு கவுண்ட். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு செல் ரேஞ்சை நம்ம கொடுப்போம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த செல் அட்ரஸ் கோலன் எங்கே முடியுது, இது வந்து H17 முடியுது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இது டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறோம். இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற ரேஞ்சில் எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஒருவேளை நம்பருக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணாது. ஒருவேளை எம்டியாக இருந்தாலும் அதையும் கவுண்ட் பண்ணாது. இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டும். சரி, நம்பர் தவிர்த்து ஒருவேளை ஆல்ஃபபெட் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்குது, அதை கவுண்ட் பண்ணோன்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈக்குவல் டு கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏனா கவுண்ட் எனி அப்படின்னு அர்த்தம். செல் ரேஞ்சை நம்ம கொடுப்போம், C2 கோலன் H17. இதுவும் கவுண்ட் பண்ணும். இது வந்து இன்க்ளூடிங் ஆல்ஃபபெட் ஸ்பெஷல் கேரக்டர் அதையும் கவுண்ட் பண்ணும். எம்டிஆர் இருக்கிறத கவுண்ட் பண்ணாது. அதாவது எம்டிஆர் இருக்கிறத கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனும் கவுண்ட் பண்ணாது, கவுண்ட் ஏ அப்படின்ற ஃபங்க்ஷனும் கவுண்ட் பண்ணாது. அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷனோட நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், எக்ஸாக்டாக எனக்கு இதில் 50 எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ரேஞ்ச் நம்ம கொடுப்போம், C2 கோலன் H17. இப்போ என்கிட்ட இருக்கிற ரேஞ்ச் வந்து C2ல இருந்து H17 வரைக்கும் டேட்டா வச்சிருக்கேன், அதனால நான் அப்படி கொடுக்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட டேட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை கரெக்டாக கொடுங்க. இப்போ வந்து எக்ஸாக்டாக 50 வந்து நான் கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 50 நம்பரில் கொடுக்கறதுனால நம்ம டபுள் கொட்டேஷன்லாம் கொடுக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்துடலாம். 3 வந்துருக்கு. அப்போ டோட்டலாக இந்த இதில் வந்து 350 இருக்குது. இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50 இருக்குது. மொத்தமாக 350 வந்து நம்மளுக்கு கவுண்ட் ஆயிருக்கு. இப்போ இது லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி கண்டிஷன் கூட கொடுக்கலாம், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். செல் ரேஞ்சை கொடுத்துடணும். இப்போ டபுள் கொட்டேஷனில் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா கிரேட்டர் தென் 50 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா 50 விட அதிகமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லிடும். 50 விட அதிகமாக மொத்தம் டோட்டலாக 45 நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ் கூட நம்ம கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் இஃப் டபுள் கொட்டேஷனில் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக ஏ எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஒரு ஏ தான் இருக்குது. இப்போ நான் அங்கே போயிட்டு இன்னொரு ஏ அப்படி கொடுக்குறேன், கொடுத்தா எனக்கு சேஞ்ச் ஆகிடும். இது வந்து கவுண்ட் இஃப். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டாட் வச்ச நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். இது போல் வந்து வேல்யூ வருது, இது வந்து ஆவரேஜில் வரலாம், ஏதாவது அமௌண்ட் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி வரலாம். இதை எப்படி ரவுண்ட் பண்ணுறது, இதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஈக்குவல் டு ரவுண்டு. ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்குது, ரவுண்ட், roundup, rounddown. வெறும் ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா பேசிக் மேக்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். என்ன அந்த வேல்யூ, அதுக்கான செல் அட்ரஸ், டாட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணும் நம்மளுக்கு அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன், 2 டிஜிட் இருந்தால் போதும். இங்கே வந்து டாட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா 36 அப்படின்னு வந்திருக்கு. பேசிக் மேக்ஸ் ரூல்ஸ் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு சில டிஜிட்டை வந்து ஒமிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒமிட் பண்ணுற இடத்துல 5ஓ இல்லை அதை விட அதிகமாக நம்பர் இருந்துச்சுன்னா அதான் ரைட் சைடில். எக்ஸாக்டாக நம்ம 2 அப்படின்றது இந்த இடத்துல தான் ஒமிட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் சைடில் வந்து 7 இருக்குது. 7 வந்து 5ஐ விட அதிகமானது. அப்போ என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் கூட ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் மேக்ஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இன்னொரு ரவுண்டும் இருக்குது, ரவுண்ட் டவுன். இதுவும் நான் அந்த 2 அப்படின்றத கொடுக்குறேன். இதில் வந்து பாருங்கள் 36 வரல, 35 தான் வந்திருக்கு. ரவுண்ட் டவுன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது, அங்கே என்ன நம்பர் இருந்தாலும் சரி. இந்த இடத்துல 7 இருக்குது, அது 5 விட அதிகமாக கம்மியாலாம் பார்க்காது, ஜஸ்ட் அதை ஒமிட் பண்ணிடும், அவ்வளோதான். இந்த பக்கம் 1 ஆட் பண்ணாது. இது ரவுண்ட் டவுன். இது ரவுண்ட் அப்னு இருக்குது. ரவுண்ட் அப் வந்து அங்கே டாட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருந்தாலும் சரி அதை ஒமிட் பண்ணிட்டு இந்த பக்கம் 1 ஆட் பண்ணிடும், 5 விட கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிடும். இது வந்து ரவுண்ட் அப். அதாவது ரவுண்ட் அப்படின்றது பேசிக் மேக்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணும். ரவுண்ட் டவுன் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது, அங்கே என்ன நம்பர் இருந்தாலும் சரி அது ஒமிட் பண்ணிடுமே தவிர ஆட் பண்ணாது. ஆனால் ரவுண்ட் அப் என்ன நம்பர் இருந்தாலும் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு நம்பரை ஆட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 0 கொடுத்தனா நம்மளுக்கு டாட் இல்லாமல் கூட வரும். இப்போ நான் 2ன்னு கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து நான் 0வாக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி டாட்டுக்கு அப்புறம் வேல்யூவே வராது. இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து வேல்யூ வந்து சேஞ்சஸும் ஆகலை. டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு 4, 5, 6 மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் ரவுண்ட் அப்பில் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ அட்டனன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அட்டனன்ஸ் அப்படின்றத ஸ்கூல்லையும் சரி, காலேஜில், ஆஃபீஸில் கூட அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸலில் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மேலே வந்து ஹெட்டிங் வந்து நம்ம அட்டனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். இப்போ இந்த கீழே இந்த இடத்துல சீரியல் நம்பர், அடுத்தது நேம், ஒருவேளை எம்ப்ளாயி நம்பர், ஸ்டூடெண்ட் நம்பர் வந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு காலம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 1 2 3 நம்ம கொடுக்க போகிறோம். 1 2 ஃபுல்லாக எது வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா 31 வரைக்கும் கொடுக்க போகிறோம். ஓகே, இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, காலமோட வித் அதிகமாக இருக்குது. அப்போ காலமோட வித்தை நம்ம குறைக்கணும். காலமோட வித் போயிட்டு இந்த இடத்துல வந்து 4 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு 1 2 3 மட்டும் இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு அது என்ன சண்டேவா மண்டேவான்னு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து எந்த டேல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுக்குறேன். மேலே ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அது எந்த மந்தோட அட்டனன்ஸ் அப்படின்றத கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட், அதாவது அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 1 மந்த்தில் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தான் கொடுக்க போகிறோம். அது ஹெட்டிங் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துடும். இன்னமும் காலமோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், Ctrl+C, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட். இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்சென்ட் நம்ம கொடுக்க போகிறோம். காலமோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து நம்ம டேட்டாவை இதையும் மறுபடியும் காப்பி பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒர்க்கிங் டேஸ் வரணும் நம்மளுக்கு. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். ஓகே, ஹெட்டிங்லாம் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம சீரியல் நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணால் அங்கே நேம் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நேமுக்கு நேரம் நம்ம அட்டனன்ஸ் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து மண்டே இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் சென்டர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா, மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹெட்டிங் வந்து சென்டரில் வந்துடும். ஓகே, இந்த இடத்துல வந்து சீரியல் நம்பர் நம்ம கொடுப்போம். இப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கான நம்பரை நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு இருக்க தெரியும், ஃபில் டவுனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ஃபில் டவுனை பற்றி தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நேம் லிஸ்ட்டை டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நேம் லிஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் மார்க் லிஸ்ட்லையோ இல்லை வேறு எதுலையாவது டைப் பண்ணி வச்சுருப்பீங்க நேம் லிஸ்ட், அதை காப்பி பண்ணி கூட இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து வச்சுருக்கேன் நேம் லிஸ்ட், என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தோன்னே அது மாதிரி டேஷாக மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே காப்பி பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V, அதாவது பேஸ்ட். இப்போ நம்மளுக்கு நேம் லிஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஒரு சில ஸ்கூலில் காலேஜில் வந்து சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். ஆஃபீஸில் கூட சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கலாம், இல்லை ஒரு சில இடத்துல சண்டே மட்டும் லீவாக இருக்கும். அப்போ எதெல்லாம் லீவாக இருக்கோ அதை மட்டும் தனியாக நம்ம செலக்ட் பண்ணி மெர்ஜ் சென்டர், அந்த இடத்துல ஹாலிடே, ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வரலாம் நடுவில், அந்த இடத்துல நம்ம ஹாலிடேன்னு மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டரில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். வெர்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு நல்லா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்டாக இருக்கணும், இல்லை அதை விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கணும்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாட்டர்டே அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது சாட்டர்டே சண்டேல வந்துடும். இதுபோல் எங்கெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே வருதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அட்டனன்ஸ் வந்து ப்ராப்பராக போடுவாங்க. ப்ராப்பராக போடும்பொழுது அன்னைக்கு யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டாக. ப்ரெசென்ட்டுக்கு வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை 2 ஸ்லாஷ் போடுவாங்க, அதுதான் எக்ஸ். ஆப்சென்ட்டுக்கு வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து எக்ஸ் போட போகிறோம். ஃபுல்லாக எக்ஸ் போடுறதுக்கு நம்ம ஃபில் டவுன் ஃபில் ரைட் அதை பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டோன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போய்ட்டு பேஸ்ட். ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா சேர்ந்து 2 காலமும் சேர்ந்து வந்துடும். அப்போ 3 மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. 3 காலம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அங்கங்கே ஒரு ஆப்சென்ட் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, அங்கங்கே ஆப்சென்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட்டை நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் அப்படின்னா அந்த பர்சன் 1 மந்த்தில் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க,
ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம், எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த எக்ஸை வந்து கவுண்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல போடுவோம். கவுண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக எக்ஸை மட்டும் கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் இஃப்ல அந்த ரேஞ்சை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டேட் ஸ்டார்ட் ஆகிற செல் அட்ரஸ் C4 கோலன் எங்கே முடியுதுன்னா AG4 கமா டபுள் கொட்டேஷனுக்குள்ள எக்ஸ். அப்படின்னா அது எக்ஸை மட்டும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லிடும். சேம் இதே போல தான் ஆப்சண்ட்டையும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கவுண்டிஃப் செல் ரேஞ்சு கொடுப்போம் C4 கோலன் AG4 கமா டபுள் கொட்டேஷனில். இப்போ நம்ம ஏவை தான் கவுண்ட் பண்ண போகிறோம், ஏன்னா ஆப்சண்ட்டை கவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஏ கொடுக்குறேன். இப்போ ஏ மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லிடும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம், ஏவையும் கவுண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா எக்ஸையும் கவுண்ட் பண்ணணும். ஆப்சென்ட்டும் சரி ப்ரெசென்ட்டும் சரி. ஆல்ரெடி நம்ம எக்ஸை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஏவை கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்துடும். ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ ஒர்க்கிங் டேவாக இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த பர்சன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அப்படி இல்லை ஆப்சென்ட் ஆகிருக்கணும். நம்ம ப்ரெசென்ட் ஆப்சென்ட் ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு ஒர்க்கிங் டேஸ் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது அப்படியே ஃபில் டவுன், இது மூணுமே நம்ம செலக்ட் பண்ணி ஃபில் டவுன் பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே இது கரெக்டாக வந்துடும். இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நான் ஆப்சென்ட் கொடுக்குறேன், சேஞ்ச் ஆகுது. இது வந்து மந்த்லி கவுண்ட் பண்ணி போடுறது. இதே வந்து டெய்லி எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க ஆப்சென்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா கீழே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ப்ரெசென்ட், நம்பர் ஆஃப் ஆப்சென்ட். இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு சேம் அங்கே யூஸ் பண்ணுவேன் அதே ஃபங்க்ஷன் தான். செல் ரேஞ்ச் இந்த இடத்துல வேறு கொடுப்போம். C4லேருந்து C12 கவுண்ட் இஃப்ல அந்த ரேஞ்சை கொடுத்துட்டு எக்ஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டை கவுண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஏவை கவுண்ட் பண்ணோம்னா ஆப்சென்ட். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆனாங்க ஆப்சென்ட் ஆனாங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுடலாம். மேலே ஹெட்டிங் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அட்னன்ஸை கிரியேட் பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.